கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். சங்கீதம் 69, 33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர்களை அவர் புறக்கணியார். இன்றைய தினம் நமது விண்ணப்பங்களை தேவன் கேட்பதற்கு, அதற்கு பதில் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்தை யார்கிட்ட செலுத்த வேண்டும்? ஒருவேளை உலகத்தில் இருக்கவங்க நம்ம செலுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு, ஆனா அதை தேவன் நாமத்திற்கு மகிமையாக நம்ம செய்கிறோமா? இதை நாம் ஆராய்ந்து தருவதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இதை பாருங்க, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்மளை பற்றி எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எளியவர்களாக இருக்கிறோமா, இல்லை வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக எதுவுமே ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அது ஒரு காரியமே கிடையாது, ஒரு தூசு தான். அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக எளியவர்கள் தான். ஆனாலும் இதில் தேவன் சொல்லுகிற எளியவர்கள் தான் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம ஒரு வாரம் தேவன் ஒரு ஆசீர்வதித்து இருக்கிறார், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் நமக்கு இது இல்லையே, நம்மளால் இது செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வறிய நிலைமையில, எளிய நிலைமையில இருக்கவங்க இருக்காங்க. ஒரு சொந்த வீடு இல்லாம, ஒரு நல்ல வேலை இல்லாம, ஒரு நல்ல கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்லாம, ஒரு நல்ல பிள்ளைகள் இல்லாம நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஆனாலும் நீங்க அழுகையில் இருக்கீங்க பார்த்தீங்களா? எனக்கு கணவன் சரியில்லையே, மனைவி சரியில்லையே, இவ்வளோ வாழ்க்கை முழுக்க போராட்டமா இருக்கே, என் சுற்றி இருக்கவங்கள்ட்ட என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்களே, என்னை அடிச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்க மனசுல அழுதுகிட்டு இருக்கீங்களா? அதை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு பதில் அளிக்கும் காலம் நெருங்கி விட்டது. நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யப்படும் காலம் இந்த வருடம். இந்த வருடத்திலே நீங்க என்னென்னலாம் யார் யார் உங்களை அமைக்கி ஒத்துருந்தாங்களோ அவங்க கட்டுகள் உடைப்பட போகிறது. நீங்க எழுதி பிரகாசிக்கும் வருடம் இந்த வருடம். அதனால தான் பாருங்க, அந்த வசனம் அடுத்து எப்படி பாருங்க, கட்டுண்டவர்களே அவர் புறக்கணியார். கட்டுண்டவர்கள்னா யார் கட்டுறா? அவங்கள உலகத்தின் அதிபதியோட சேனைகள் தான் அவங்களை கட்டி வைக்கும். பரலோகத்தின் சேனை உங்களை கட்டாது, அதாவது விடுவிக்கும். பரலோகத்தின் சேனைகள் தேவ தூத சேனைகள் நம்மளை கட்டுகள் இருந்து விடுதலை செய்யும். ஆனா நம்மளை கட்டுவது யாரு? பூலோகத்தின் பூமியில இருக்க பூமியின் அதிபதியோட சேனைகள் தான் அவங்கள கட்டி வைப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, நம்ம யாருக்கு வேலை பார்க்கணும்னு தெரியாது. ஆனா ரொம்ப திறமையான ஆபார், அவன் என்ன பண்றேன் பாரு, ஒரு வேலையை பிடிங்கிட்டேன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பிடிங்கிட்டேன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பிடிங்கிட்டேன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய மனைவியை கெடுத்துட்டேன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய குடும்பத்தை நிம்மதியை உடச்சிட்டேன், நான் அந்த பிள்ளைகளோட படிப்பை கெடுத்துட்டேன் அப்படின்னு உங்களை உலகத்தின் அதிபதிகள் அதிபதிக்கு சேனையை உங்களை கட்டி கொண்டே இருக்கும். உங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளி கொண்டே இருக்கும். உங்களை நீங்க போராட்டமெல்லாம் பள்ளம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தேவன் அதுல இருந்து உங்களை அதி அற்புதமாக விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்ப அதெல்லாம் நடக்கும்? நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உங்க கட்டுகளில் இருந்து, உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை வயதான காலத்தின் நோய்களுக்கான கட்டுகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம். வயதான காலத்துல நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே, நமக்கு தேவையான பணம் இல்லையே, நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருந்துக்குமே, நம்மளுக்கு கொஞ்சம் பணம் காசு இருந்தா எல்லாமே நம்மளை பார்த்துப்பாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அதுக்கும் மேலான இயேசுவானவர், தேவனானவர் உங்களுடன் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அப்ப நம்ம விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் கேட்டுட்டு அது பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிற தேவன். அது எப்படி பதிலளிப்பார் பாருங்க. கட்டுண்டவர்களே அவர் புறக்கணியார். நீங்க கட்டுண்ட உங்கள் கட்டுகளை அவர் உட்டை தீர்ந்து அவர் உங்களை புறக்கணியாமல் உங்களை கரம் நீட்டி அவரண்டை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எளியவர்களாக இருக்கிற எங்களை நீர் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. அநேகரால் கட்டுண்டப்பட்ட நிலைமையிலே உள்ள எங்களை நீர் விடுதலை செய்வேன் என்று சொன்ன கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதுக்கு பதில் அளித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அதை உணர்ந்த அந்த நிலைமையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரை வழி நடத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் கட்டுண்ட நிலைமையிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலும் உள்ள அன்னைவரையும் நீர் பாதுகாத்து அரவணைத்து விடுதலை செய்து உம்முடைய சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே.
அந்த நிலைமையிலே அவர்கள் நிலைத்திருக்க உதவி செய்வாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக பாத்திரமாக அவர்கள் விலக போவதற்கான நன்றியாகிறது. கட்டுண்ட நிலைமையில், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களை அவர் விடுதலை செய்யும் பாத்திரமாக அவர்களை அறிந்து கொண்டதற்கான நன்றியாகிறது. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.